தளபதியின் ஜனநாயகன் ரிலீஸ் எப்போ? வந்தாச்சு தரமான அப்டேட். தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு நம்ம தளபதி விஜயோட 69வது மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸுக்காக ஃபேன்ஸ் எல்லாரும் எவ்வளவு வெறித்தனமா வெயிட் பண்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல இந்த படம் 2026 பொங்கலுக்கே தியேட்டரை தெறிக்க விட வேண்டியது. ஆனா சென்சார் போர்டுல வந்த சின்ன பிரச்சனையால ரிலீஸ் அப்படியே தள்ளி போச்சு. சரி, ஜனவரியில வந்துடும், பிப்ரவரியில வந்துடும்னு ரசிகர்கள் காத்து கிடந்தது தான் மிச்சம். லேட்டஸ்ட் ரிலீஸ் பிளான் என்ன தெரியுமா? இப்போ படக்குழு தரப்புல இருந்து ஒரு சூப்பரான நியூஸ் லீக் ஆகியிருக்கு. வர்ற மார்ச் 17ஆம் தேதிக்குள்ள ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டு சென்சார் சர்டிபிகேட்டை அதிகாரப்பூர்வமா கொடுத்துருவாங்கன்னு ஜனநாயகன் டீம் ரொம்பவே நம்பிக்கையா காத்துட்டு இருக்காங்க. அப்போ படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்களா? கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் இப்போ என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்ச கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல ஒரு பிரம்மாண்டமான திருவிழா மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்களாம். எலெக்ஷன் ஃபீவர் முடிஞ்ச கையோட தளபதியோட இந்த கடைசி மாஸ் என்ட்ரிக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்னு காமெண்ட்ல சும்மா தெரிக்க விடுங்க. சூர்யாவின் கருப்பு ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம். கருப்புசாமி பிஜிஎம்ல வெறித்தனம் லோடிங். சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான கூஸ்பம்ஸ் அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு முடிச்சிருக்க கருப்பு படம் பத்தி ரொம்ப நாளா எந்த ரிலீஸ் நியூஸும் இல்லாம இருந்துச்சு. எப்படா படம் தியேட்டருக்கு வரும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சஸ்பென்ஸை உடைச்சு படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் ஒரு மாசான நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சமீபத்துல ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன சாய் அபயங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு படம் வர ஏப்ரல் மாசம் கண்டிப்பா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதாம். இதுல ஃபேன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய மேட்டர் என்னன்னா, படத்தோட ரீ ரெக்கார்டிங், அதாவது பிஜிஎம் வேலைங்க இப்போ சும்மா தீயா வெறித்தனமா நடந்துட்டு இருக்கான். படத்துல கருப்புசாமி சம்பந்தப்பட்ட நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குன்னும், அதனால தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி தன்னோட பின்னணி இசை மிரட்டலா இருக்குன்னும் மியூசிக் டைரக்டர் ரொம்ப கெத்தா சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்க, கேமராமேன் ஜி.கே. விஷ்ணுவோட மாசான விஷுவல்ல கருப்புசாமி பிஜிஎம் ஒலிக்க நம்ம சூர்யா ஸ்கிரீன்ல என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்? தியேட்டர்ல சும்மா அனல் பறக்கும்ல. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. கூடவே ஆர்ஜே பாலாஜி, மலையாள நடிகர் இந்திரன்ஸ், ஸ்வாசிகா, அனகா மாயா ரவின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாசம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மாபெரும் திருவிழா காத்துட்டு இருக்கு. சூர்யாவோட இந்த கருப்பு படத்துக்காக நீங்க எவ்வளவு வெறித்தனமா வெயிட் பண்றீங்கன்னு கீழே காமெண்ட்ல தட்டி விடுங்க. ஜிவி பிரகாஷின் ஹாப்பி ராஜ் ரிலீஸ் தேதி வந்தாச்சு. பிரதீப் ரங்கநாதன் சிஷ்யையின் ஃபன் ரைட். அடுத்ததா நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணனோட சூப்பரான அப்டேட். மியூசிக்ல ஒரு பக்கம் பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு செம்ம ஹிட் ஆல்பம் கொடுத்துட்டு பிஸியா இருந்தாலும், ஹீரோவாவும் மனுஷன் விடாம அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரோட நடிப்புல ரொம்ப ஜாலியா ரெடியாகி இருக்க புது படம் தான் ஹாப்பி ராஜ். ரீசெண்டா இந்த படத்துல இருந்து வந்த பாட்டு ஒன்னு ஃபேன்ஸ் மத்தியில செம்ம ரீச் ஆச்சு. படம் எப்படா வரும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு குட் நியூஸ். ஆமாங்க, ஹாப்பி ராஜ் படம் வர மார்ச் 27ஆம் தேதி தியேட்டர்ல அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் ஆகுது. சீக்கிரமே படத்தோட மத்த பாட்டுகளையும் ஆவலா வெயிட் பண்ற ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணி ப்ரொமோஷன் வேலைகளை தெரிக்க விட படக்குழு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அசிஸ்டன்ட் ஆயிருந்த மரியா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்துக்கு கதை எழுதி ஃபர்ஸ்ட் டைமா டைரக்டராவும் களமிறங்கியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறதால கண்டிப்பா படத்துல யூத்ஃபுல்லான கண்டென்ட், ஃபன் கேரண்டின்னு நம்பலாம். பியாண்ட் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துல ஜிவி பிரகாஷுக்கு ஜோடியா லவ்வர் படத்துல கலக்கின ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. கூடவே நம்ம சாக்லேட் பாய் அப்பாஸும் ஜார்ஜ் மாரியான்னு ஒரு பெரிய கேங்கும் இருக்கு. ஜிவி படம்னாலே அவர் தான் மியூசிக்னு நினைப்போம். ஆனா இந்த படத்துக்கு நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் தான் இசையமைக்கிறாரு. மதன் கிறிஸ்டோபர் கேமரா ஒர்க் பண்ணிருக்காரு. இப்ப படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் சுமார் ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. மார்ச் 27ல தியேட்டருக்கு வரப்போற இந்த ஹாப்பி ராஜ் ஃபன் ரைடுக்காக நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன் தளபதியா இல்ல லெஜெண்ட் சரவணனா? மிரள வைக்கும் லீடர் டீசர். மக்களே, இணையத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு மரண மாஸ் அப்டேட் இப்ப வந்திருக்கு. த லெஜெண்ட் படம் மூலமா தமிழ் சினிமாவில ஹீரோவா என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச நம்ம லெஜெண்ட் சரவணன் இப்போ தன்னோட 2வது படத்துல சும்மா வெறித்தனமா களமிறங்கியிருக்காரு. படத்தோட பேரு லீடர். துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல உருவாகியிருக்க இந்த படத்துல ஆண்ட்ரியா, பயல் ராஜ்புட், அப்புறம் நம்ம ஷியாம்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்த கிளிம்ஸ் வீடியோலயே லெஜெண்ட் சரவணன் ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. டீசர்ல அப்படி என்ன ஸ்பெஷல்?
இன்னைக்கு இந்த லீடர் படத்தோட அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது பாஸ், சண்டை காட்சிகள், தெறிக்க விடுற வசனங்கள், கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற பிஜிஎம்னு டீசர் முழுக்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பட்டைய கலப்புது. இதுல ஒரு வெறித்தனமான ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் ட்ரைலர்ல தளபதி கையில தீப்பண்டத்தோட ஸ்கிரீன்ல ஒரு மாசான என்ட்ரி கொடுப்பார்ல, அந்த என்ட்ரியை பார்க்கும்போது நமக்கு எப்படி கூஸ் பம்ப்ஸ் வந்ததோ அதே மாதிரி டிட்டோவா நம்ம லெஜெண்ட் சரவணனும் இந்த லீடர் டீசர்ல கையில தீப்பண்டத்தோட ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காரு பாருங்க. சும்மா ஸ்கிரீனே தீப்பிடிச்சேரியுது. தளபதியோட அந்த மாஸ் வைப் இதுலயும் பக்காவா ஃபிட் ஆயிருக்கு. ஆக்ஷன்ல புது அவதாரம் எடுத்திருக்க இந்த லெஜெண்ட் சரவணனோட இந்த லீடர் டீசரே நீங்க பாத்துட்டீங்களா? தளபதி என்ட்ரி மாதிரியே இருக்கிற அந்த தீப்பண்டம் சீன் உங்களுக்கு எவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சேன்னு மறக்காம காமெண்ட்ல தட்டி விடுங்க. பில் மெஷினில் கொட்டும் 500 ரூபாய் நோட்டுகள். அர்ஜுன் தாஸின் கான் சிட்டி டீசர் ரிலீஸ். ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பில் போடுற மிஷின்ல இருந்து திடீர்னு 500 ரூபாய் நோட்டா கொட்டினா எப்படி இருக்கும்? கேட்கிறப்பவே செம்ம ஜாலியா இருக்குல்ல. இதுதான் நம்ம அர்ஜுன் தாஸ் நடிக்கிற புது படத்தோட ஒன்லைன். படத்தோட பேரு கான் சிட்டி. இன்னைக்கு இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசர்ல என்ன இருக்குன்னா, அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், யோகி பாபு, அப்புறம் நம்ம வடிவுக்கரசி அம்மான்னு ரொம்ப வறுமையில வாடுற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். ஒரு நாள் இடி விழுந்து நடக்கிற சின்ன ஆக்சிடென்ட்னால அவங்க வீட்ல இருக்கிற பில் மிஷின்ல இருந்து ரசீதுக்கு பதிலா 500 ரூபாய் நோட்டா பிரிண்ட் ஆகி கொட்டுது. ஒரே நைட்ல வறுமை போயிருச்சு, வீட்ல பணம் கொட்டுதுன்னு குடும்பமே செம்ம ஹாப்பியா கொண்டாடுறாங்க. ஆனா ட்விஸ்ட் எங்க வருதுன்னா, வீட்ல இருக்கிற சின்ன பையன் அகிலன் அந்த பணம்னு தெரியாம அதை எடுத்து ரோட்ல விசிலி அடிக்க ஊருக்கே இந்த மெஷின் ரகசியம் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட விறுவிறுப்பான கதை. அறிமுக டைரக்டர் ஹரிஸ் துரைராஜ் தான் இந்த படத்தை இயக்குறாரு. நம்ம ஷான் ரோல்டன் மியூசிக்ல பிஜிஎம் சும்மா ஃபன்னா தரமா இருக்கு. பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படம் தமிழ், தெலுங்குன்னு 2 மொழியிலையும் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் தேதி இன்னும் சொல்லல. ஆனா டீசரே வேற லெவல்ல எதிர்பார்ப்பை எகிற வச்சிருக்கு. நம்ம காமெடி கிங் யோகி பாபு பத்தின ஒரு கியூட்டான அப்டேட். காமெடி ரோல்ல நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற யோகி பாபு இப்போல்லாம் மெயின் லீடாவும் நடிச்சு செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டு வர்றாரு. அந்த வரிசையில அவர் நடிக்க போற அடுத்த புது படத்தோட பேரு தான் An Ordinary Man. இந்த படத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, நடிகர் ரவி மோகன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா டைரக்டர் அவதாரம் எடுத்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவுல நல்லாவே வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு மார்ச் 6 காலையில தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரொம்ப சிறப்பா பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க. டைரக்டரா ரவி மோகன் எப்படி சம்பவம் பண்ண போறாரு, இந்த சாதாரண மனுஷன் கேரக்டர்ல நம்ம யோகி பாபு எப்படி கலக்க போறாருன்னு தியேட்டர்ல பார்க்க நாங்க வெயிட்டிங். நீங்க யோகி பாபுவோட காமெடி ரோல்ஸை விரும்புவீங்களா, இல்ல இந்த மாதிரி ஹீரோவா நடிக்கிற படங்களை விரும்புவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. கோலிவுட்டோட மாசான அப்டேட்ஸுக்கு நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க.